திரு சசிகுமார் அவர்கள். சார், உங்களுடைய கெரியருக்கும் இந்த படத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது சார். ஒரு சின்ன ட்ரிவியா. நீங்கள் வந்து சேது படத்தில் சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சார் எவ்வளோ படங்கள் நடிச்சிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் தான் அவருடைய பேர் சேது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சார் ஆமாம் தானே சார்? ஸோ காரி பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா எப்போ டைரக்ஷன் பண்ண போகிறீங்க மறுபடியும் அப்படின்றதான். ஸோ அந்த அப்டேட்டோடையும் வந்து பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். வெல்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. காரி எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு முதல் லக்ஷ்மண் சாரை தெரியாது, ப்ரொடியூசரை. வெங்கடேசன் சாரும் மணிகண்டன் சாரும் சொன்னாங்க, திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டர் 2 பேரும் தான் சொன்னாங்க ப்ரொடியூசர் பேசணும்னு சொல்லி பேசி அப்புறம் இந்த படம் நான் கதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னா, எனக்கான கதை, என் மண்ணின் கதை. எல்லோரும் சொல்லுவாங்க ஒரே மாதிரி படம் பண்ணுறீங்க, ஒரே கிராமத்து படம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்தாலும் அதை தாண்டி நான் கிராமத்து படம் தான் பண்ணுவேன். நான் கிராமத்தில் தான் வளர்ந்தேன். என்னை வாழ வச்சது கிராமம்தான். நான் அவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து நிற்கிறது என்னுடைய கிராமம், என்னுடைய கிராம மக்களும் தான். அப்போ அவங்களுக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வா? கிராமத்தை பற்றி எத்தனை படம் வந்தாலும் இன்னும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஃபாரினில் போனவங்கெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க, கிராமத்தெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. அதை நான் தான் என் படம் மூலமாக சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வெளிநாட்டில் போனவங்க யாரையும் பார்க்க முடியாமல் எவ்வளோ இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப உடனே பண்ணணும்னு தோணுச்சு. என்னென்னா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியுமே என்னோடய கம்பெனிலே ஒரு ஜல்லிக்கட்டு படம் வந்துச்சு. கம்பெனி ப்ரொடக்ஷன் அடிக்கிறதா இருந்துச்சு. அப்போ இந்த அனிமல்ஸை வச்சு நம்ம பண்ண முடியாது, மாடுகளை வச்சு நம்ம எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அது சார் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு புரட்சி வந்தது. அதுக்கப்புறம் படம் பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக ஒரு படம் என் மண்ணுக்கு, என் ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் சின்ன வயசில் பார்த்த ஜல்லிக்கட்டை வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அவர் சொன்ன கதையும் எனக்கு ரொம்ப புரிஞ்சது. ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க 3 மணி நேரம் சொல்லுவாங்க, அதே தான் சொன்னார். திருப்பி கரெக்ஷன் சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு வந்து சொல்லும்போது 3 மணி நேரம் தான் சொன்னார். நான் சொன்னேன் எனக்கு கதை தெரியும் அப்படின்னு. மூணாவது தடவையும் 3 மணி நேரம். இல்லை எனக்கு தெரியும், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் கதைன்னு. இப்போ நான் ஒரு கதை சொன்னேன், இங்கே இதை மட்டும்தான் நான் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன கதை, ஏன்னா அவ்வளோ இன்வால்வாக அதை பண்ணுவார். அதில் ஒரு பாட்டி வரும், அந்த பாட்டி வந்து சாமியார், அதை அப்படியே பண்ணுவார் அவர். இதனோட இப்படியே பண்ணாங்க. இப்போ நான் பேசுகிறதும் அப்படியே தான் பண்ணுவார். எல்லா கேரக்டர்ஸும் அவர் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே அவ்வளோ இதாக வச்சுருந்தார். ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே சொன்னோன்னே ஒரு சின்ன கேரக்டர் நடித்தாலும் அதுக்கு 2 சீன் தான் இருக்கும். அவங்களுக்கும் 3 மணி நேரம் தான் சொல்லுவார். இல்லை நாங்கள்லாம் பேசுவோம் 3 மணி நேரம் சொன்னார், எனக்கு 3.5 மணி நேரம் சொன்னார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அவ்வளோ இன்வால்வாக உள்ள வச்சுருக்க ஒரு விஷயம். அந்த இதில் வந்து நான் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் இமான் சார் மியூசிக் ரொம்ப கூடுதலாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய 20ஆம் ஆண்டுக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சாஞ்சிக்கவாவும் கொப்பன் மாவனும் என்னோட சாங்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் ஆர்ஆரோட பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் வந்து நாகி சார் இதில் வந்து கிராமத்தில் ஒரு வில்லேஜ் ரோலு அவர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு யோசிக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ அழகாக, ரொம்ப ரொம்ப நீட்டாக பண்ணார். ரொம்ப லேட்டாகும், 1 மணி 2 மணி நேரம் தான் விடுவாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப அவர் எப்போதும் சீரியஸாக தான் இருப்பார். ஒருவேளை அவர் கோவத்தில் இருக்கார் அப்படின்லாம் சொல்லுவோம். சரி அவர் பசிங்கப்பா, தோசை விசெல்லாம் கொடுங்கப்பா, கவனிங்கப்பா அப்படின்னு. பட் அவர் ரொம்ப கூலாக பண்ணி இதுக்கு ஒத்துழைச்சார். ஏன்னா எல்லோரும் உழைக்கும் போது அவரும் அந்த இதில் கூட வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பிரேம், அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக பண்ணுறாரு. அவர் பையன் என் கூட ஃப்ரெண்டாக பண்ணணும், அவர் என்னோட பண்ணுறது வந்து என்னங்க அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த உடம்பை இவ்வளோ தூரம் அவர் வச்சு இவ்வளோ வருஷம் அவர் கடந்து வந்தது சாதாரண விஷயம் இல்லை. அவர் இன்னும் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் அவர் ஃப்ரெண்டாக தான் நடிப்பார். நாங்கள்லாம் முடித்த பிறகு அடுத்த ஜென்ரேஷன் படத்துலேயும் அவர் நண்பராக தான் வருவார். அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணார். அந்த மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் பையனுக்கு போட்டியாக வராரு. ஸோ எடிட்டிங் ஃபஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது அடுத்தடுத்து மாறிட்டு வரும்போதும்
ரொம்ப அற்புதமாக பண்ணார் எடிட்ரு. அது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என் அப்பா சுந்தரபாண்டியன் 2 பேரும் நடித்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நரேன் சாரோட நடிக்கிறேன். இது வேறு டைமென்ஷனில் 2 பேரும் எப்படி சுந்தரபாண்டியில் இருந்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த படத்தில் இருக்கும். அதுதான் இருந்தது. ரொம்ப அற்புதம் பண்ணார். அந்த எமோஷனல் சீன்லாம் ரொம்ப அழகாக அவர் பண்ணார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் வந்து அம்மு நடிக்கிறதுனால சின்ன கேரக்டராக இருக்கே பண்ணுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அது கேரக்டர் ரோல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மு நீங்கள் கேரக்டர் ரோல் நிறையா பண்ணணும். கேரக்டர் தான் யாருமே இல்லை, கேரக்டர் ஆர்டிஸ்ட்னால் யாருமே இல்லை. ஸோ நல்ல கேரக்டர்லாம் பண்ணணும். அப்போ அவங்க வர்ற இந்த படத்துக்கு ரொம்ப ஜஸ்டிஃபையாக இருந்தது. அது என்றைக்கும் மறக்க முடியாத ஒன்று. என்னுடைய கேமராமேன் கணேஷ் சந்திரா 2வது முறை பண்ணுறேன். அதனால் அவர் மேலே நான் ரொம்ப உரிமை எடுத்துக்குவேன். சில சமயம் கோபம் கூட படுவேன். அது என்னுடைய பிரதர். அதனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அதுவும் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னார் சார் இந்த படத்தில் தான். அது உங்களால் தான் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு கிராமத்தை அவ்வளோ அழகாக காமிக்கிறது வந்து சூப்பர். அவருடைய உழைப்பு ரொம்ப இந்த படத்தை கொண்டு போனதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹேமந்த் டைரக்டர், நான் படம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணலை. ஏன்னா இந்த வெற்றியை திரையில் பார்த்து மக்கள் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். என்னுடைய 9வது பட டைரக்டர். நான் 9 புதுமங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஹேமந்த் இங்கே பேசும்போது எனக்கு வந்து எப்படி நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணால் நான் நினைப்பேன், நான் தயாரிச்சிருந்தேன்னா இன்னும் 10 டைரக்டர் 30 டைரக்டர் புதுமுக இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கலாம்னு நினச்சேன். பண்ண முடியல. அதை வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் இதில் சொல்லணும்னா ஒரு குதிரையை ரெடி பண்ணி தயார்படுத்தி ஓட விட்டு சந்தோஷமாக பார்க்கும்போது அதை ஜெயிக்கும் போது அப்படியே கேலரியில் நின்று பார்ப்போம் பார்த்தீங்களா, கை தட்டி, அதில் ஒரு சந்தோஷமே அப்படி இருக்கும். அப்படி ஆனால் ஒருத்தர் தான் ஹேமந்த். ரொம்ப சிறப்பாக வருவார். ஒரு நல்ல டைரக்டராக வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். நான் வந்து ஏன் அவர்கிட்ட நிறைய அதை பற்றி நான் சொல்லலை அப்படின்னா, ஹேமந்த் இந்த படம் வெற்றி அடைஞ்சு சார் உனக்கு கார் கொடுக்கக்கூடாது, அடுத்து கார்த்திக் சார் படம் கொடுக்கணும். அதுதான் வெற்றி எனக்கு. அதுதான் எனக்கு வெற்றி. கார்லாம் கிடையாது. கார்த்திக் சார் வாங்க, அடுத்து கார்த்திக் சார் இருக்கார், உனக்கு படம் கொடுக்குறாரு. அதுதான் எங்களுக்கு வெற்றி. நான் கார்த்திக் சாரோட நண்பர். அதனால் அது கண்டிப்பாக ஹேமந்த் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த படத்தில் நான் சொல்லணும்னா, முக்கியமானவர்கள் சொல்லணும்னா, விளையாட்டு அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள், அவங்க பாய்ஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது, வீரர்கள் தான் சொல்லணும். அவங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டே லைவாக தான் பண்ணோம். நிஜமான ஒரு ஜல்லிக்கட்டை உருவாக்கி என்ன இருக்குமோ அந்த ஆற்றுல வச்சு அவ்வளோ ரொம்ப சிறப்பாக பண்ணோம். அதுக்கு ப்ரொடியூசருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஒரு விஷயம். அந்த ஜல்லிக்கட்டில் என்னென்னா எல்லா மாடுபிடி வீரர்கள் எல்லாமே நிஜம் என்ன தவிர எல்லாம் பிடிக்கிறாங்க. நானும் என்னையும் உள்ளே வர வச்சிட்டேன். வாங்க சார், சார் ஃபஸ்ட் டேக்கில் வந்து மாடு வந்து லெஃப்ட்டில் போச்சு சார், பயம் இல்லாமல் நில்லுங்க சார் அப்படின்ட்டாங்க. சரி நானும் நின்றுட்டேன், லெஃப்ட்டில் தான் போச்சேன்னு பார்த்தா ரைட் என்ன நோக்கி வருது. அடம் எல்லாம் பார்த்தா தெரிச்சு ஓடுறாங்க. என்னென்னே வருது, ஜஸ்ட் மிஸ் அந்த டைமு. அதுக்கப்புறம் 2வது டேக்கு சார் நான் சொன்னேன், மாடுக்கு நமக்கு தெரியும் மாடு எந்த பக்கம் வருது, மாடு என்ன யோசிக்குது நமக்கு தெரியாது. அது ரைட்டு போகுதுன்றீங்க, திருப்பி லெஃப்ட் வரும்னா வேணாம் விட்டேன். சரி வாங்கன்னு அந்த மாடு சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாடு இவர் இருப்பார் மல்லாத்து சொன்னார். சார் நாங்கள் 2 பேர் இருக்கோம் சார், இங்கே நீங்கள் நடுவில் நின்றுங்க, மாடு அப்படி ஸ்ட்ரைட்டாக முன்னாடி வந்துச்சா நாங்கள் மாடை தடுத்துடுறோம் சார். நான் சரி வா நிற்போம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம். மாடு வந்துச்சு மறுபடியும் எங்களை நோக்கி தான். சரி இவங்க இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க டப்புன்னு விலகிட்டாங்க. விலகி பிடிக்கிறதான் போகிறாங்க. அப்புறம் தான் யோசித்தேன், இவங்களால வந்து மாடை வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து அட்டாக் பண்ணவோ அதை துன்புறுத்தவோ அவங்க வரல. அவங்க வந்து அதோட பின்னாடி பிடிச்சி போடுறது தான் அவங்களோட விஷயம். அதுதான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இவங்க நம்மளை இது பண்ண நம்ம சேஃப் பண்ணிக்கணுன்ட்டு சேஃப் ஆகிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னை உள்ள அவங்க தான் பண்ணாங்க. ரொம்ப நிஜமான ஒரு ஜல்லிக்கட்டு. அவங்க அவ்வளோ இது பண்ணி விழுந்தாங்க. முடித்தோடனே நான் என்ன இவ்வளோ பண்ணியிருக்கேன் என்ன பண்ணணுன்னு அவங்க சொன்னால், எங்களோட இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஷோ எங்களோட பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க மதுரையில். அவங்களோட ஃபஸ்ட் ஷோ மதுரையில் கண்டிப்பாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களோட தான் பார்க்க போகிறேன். அதுதான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அவங்களோட தான் நாங்கள் பார்க்குறோம். அவ்வளோ சிறப்பாக அதை பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். அவங்க இல்லாட்டி இந்த ஜல்லிக்கட்டு இது அப்படி வந்திருக்காது. ஒரு நிஜமான ஒரு ஜல்லிக்கட்டை நடத்துனது வந்திருக்காது.
அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க. அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு, அது வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டை பற்றி. நீ அடுத்து கேஸ் போட போகிறாங்க, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. எங்கள் கலாச்சாரத்தையும் எங்களுடைய வீர விளையாட்டையும் என்றைக்கும் யாராலும் அழிக்க முடியாது. அதுக்கான ஒரு படமாக தான் காரி கண்டிப்பாக இருக்கும். எத்தனை கேஸ் போடுங்க, அதெல்லாம் மீறி நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அது வந்து என்றைக்கும் நிலைச்சு நிற்கும். ஏன்னா எங்களுடைய வீர விளையாட்டு நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்தது. மாடுகள் நாங்கள் துன்புறுத்தவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி மாடுகளை அவங்க தான் அழிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டே எல்லாம் போச்சுன்னா மாடுகள்லாம் இருக்காது, அப்புறம் எந்த மாடுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் விவசாயத்துக்கு எல்லாருக்குமே தேவை. ஏன்னா ஒவ்வொரு மாடும் அழிஞ்சிருச்சு. இந்த படத்தில் சொல்லியிருக்க ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுமே 18 வகையான மாடு அதை காமிச்சிருக்காங்க. 18 வகையான மாடை 18 வகையான ஆளுகள் அடக்க போகிறாங்க. அதுதான் பேசிக்கான ஒரு தீம் அது. ஆனால் அந்த 18 வகையான காலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப நிறைய காளைகள் இல்லை. அவங்ககிட்ட கேட்கும்போது அது காலை அழிஞ்சு போச்சுன்னு. இப்போ அதுவும் அழியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு விஷயமாக தான் காலை வளர்க்குறோம். துன்புறுத்தவே இல்லை. அது கடவுள் மாதிரி தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டை பாருங்கள், கடவுள் மாதிரி தான் பண்ணுறாங்க. ஜல்லிக்கட்டை யாரும் மாடை துன்புறுத்தவே இல்லை. அது ஓடணும். அதனால் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு எப்போதுமே இருக்கும், அது அழியக்கூடாது. அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் லக்ஷ்மண் சாருக்கு என்னுடைய நன்றி ரொம்ப. நான் ஹேமந்திர சொன்னேன், ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லு, ஷூட்டிங் நடக்கும்போது வர சொல்லு அப்படின்னு சொன்னோம். ஹேமந்த் போய் சொன்னாப்புல, சார் வாங்கன்னு சந்தோஷப்பட்டார். சார் எல்லா டேரக்டரும் வர வேணாம் தான் சொல்லுவாங்க, வான்னு சொல்கிறாருன்னு. நீங்கள் வந்து பாருங்கள் சார், நாங்கள் வந்து அங்கே வேலை தான் பார்ப்போம். அதான் ஹேமந்த் சொன்னோம், நம்ம வேலை தான் பார்க்க போகிறோம், நம்ம உழைப்பை பார்ப்பாரு. அப்போ நமக்கு அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம விளையாண்டுட்டு இருந்தால் ஏன் ப்ரொடியூசர் வரணும்னு பயப்படணும், நம்ம வேலையை பார்க்கட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியணும். அதான் ப்ரொடியூசர் வரணும், நம்ம பயப்படவே கூடாதுன்னு. அவரும் லொக்கேஷனில் வந்தார். வந்த மாதிரியே தான் அந்த ஜல்லிக்கட்டு இது நடக்கும்போது அத்தனை கேமரா கொடுத்தாரு. என்னோடய படத்துலேயே தான் பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். நான் கூட கதை கேட்டோடனே அவர்கிட்ட சொன்னேன், சார் பட்ஜெட்டாக நிறையா தான் சார், இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ விஷயங்கள், பரவாயில்ல சார், இந்த கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கு அவர் நன்றி. ஏன்னா அந்த ஆளுகள் குறைவாக இருக்கும்போது என்ன ஃப்ரேமில் இல்லைன்னும் போது உடனே மத்தியானம் ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு இன்னும் க்ரௌடை கூட்டுவாங்கன்னு சொன்னார். அப்புறம் ஒரு கேமரா 4 கேமரா வச்சு எடுத்தாங்க. அதில் ஒரு கேமராவுக்கு விலை ஜாஸ்தி. அது வந்து ஒரு நாள் தான் கேட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் பண்ணுற விஷயத்தை பார்த்துட்டு, இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவரே வந்தார் என்கிட்ட, சார் இந்த கேமரா இன்னும் 3 நாள் வச்சுக்கலாம்ல சார் அப்படின்னாரு. நான் பார்த்தேன், இழைச்சிட்டு அப்போ தான் அடியும் மாடு குத்தி விழுந்திருக்கேன். சூப்பர் சார் அப்படின்னு. அடுத்த 3 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் வச்சுக்கிறாங்க. ஸோ இது எந்த ப்ரொடியூஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கதை மேலேயும் எங்களுடைய உழைப்பு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என்னடா கேமராவில் என்னடா நம்ம இதை பார்க்குறது, இந்த விலையை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக இது பண்ணார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரே விஷயந்தான், அவங்க யூனிட்டில் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. அதுதான் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நான் அதை தான் பார்த்தேன். ஏன்னா என்னுடைய ப்ரொடக்ஷனை நான் பண்ணும்போதும் சாப்பாடு வந்து என்ன ஹீரோ ஹீரோயின் கொடுக்குறீங்க அதுதான் எல்லாருக்கும் அந்த சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்னு என் ப்ரொடக்ஷனில் வச்சேன். ஸோ அது வந்து இவர்கிட்ட நாங்கள் சொல்லாமலே அது பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து உங்களுக்கு இப்போ பேசாது சார், இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் பிரின்ஸ் பிக்சர்ஸில் சாப்பாடு நல்லா போட்டாங்கன்னு சொல்லுவாங்க சார். அதை நான் அனுபவித்தேன் சார். ஏன்னா நான் 3 வருஷம் படமே 4 வருஷம் நான் ப்ரொடக்ஷனே பண்ணல. 2D பிக்சர்ஸில் படம் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னார், சார் சூர்யா சார் சொல்லியிருக்காரு, சசி சார் கம்பெனி ப்ரொடக்ஷனில் என்ன சாப்பாடு போனோம் அதை விட பெட்டராக பண்ணணும்னு சொன்னார். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு நம்ம இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து விஜயகாந்த் சார், ராவுத்தர் சார் தான். ஏன்னா அவங்களோட ஆஃபீஸ்க்கெலாம் நாங்கள் போனதில்லை, ராவுத்தர் ஃபிலிம்ஸ்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை, போனது கிடையாது. ராவுத்தர் சார் வந்து நாங்கள் போய் நேரில் எனக்கு பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் வந்து அவரை பற்றி நம்ம கேள்விப்படுறதெல்லாம், விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போனீங்கன்னா, ராவுத்தர் ஃபிலிம்ஸ் போனீங்கன்னா சாப்பாடு எப்பயும் இருக்கும், விஜயகாந்த் சார் படத்தில் சாப்பாடு அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ யூனிட் அவ்வளோ தூரம் உழைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கணும். அதை கொடுத்தாரு. ஆனால் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சார் இந்த படத்தில் யூனிட்டுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க சார், என் சம்பளத்தில் கூட குறைச்சிக்கோங்க சார்னேன். சரின்னாரு. அவர் சாப்பாடும் போடல, எனக்கு சம்பளமும் கொடுக்கல, அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ ரெண்டுமே கொடுக்கல அவர். சரி அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த சாப்பாடு நீங்கள் நல்லா போடுறது, அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க அவ்வளோ தூரம் உழைக்கிறாங்க, அது நிச்சயம் உங்களுக்கு வந்து இன்னும் பிரின்ஸ் பிக்சர்ஸ் 50 படம் தாண்டு சார். அதுக்காகவே அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் சார் நீங்கள் கொடுக்குறது. அது அற்புதமான விஷயம். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு கிங்ஸ்லி கூட நடிச்சிருக்காரு காமெடிக்கு. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு, எனக்கு வந்து ஒரு
படம் முடிஞ்ச பிறகும் அவ்வளோ என்டர்டெயினாக பண்ணார். ஏற்கனவே ஒரு படம் டாக்டர்ன்ற வெற்றி படம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அவ்வளோ எனக்கு வந்து கூடயே இருந்தோம். நான் அவர் தான் ரொம்ப பேசிகிட்டே இருப்போம். அது வந்து என்றைக்கும் மறக்க முடியாது. தேங்க்யூ கின்ஸ்லி. அப்புறம் வந்து பார்வதி வந்து ஹீரோயினாக அவங்க காமிச்சாங்க. நிறைய ஹீரோயின்ஸ் தேடிட்டே வந்தோம். அதில் புதுமுக ஹீரோயின் காமிச்சாங்க. அப்படி தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இருந்தது. ரொம்ப அருமையான கேரக்டர். ஏன்னா அந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது முதல் படமாக பார்வதி கிடைச்சது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு சீன், ஒரு எமோஷனல் சீன், மாடு காணா அப்படின்னு தேடுற ஒரு சீனு. அந்த மாடு வந்து தேடி அழுதுட்டு இருக்கும்போது அந்த சீன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதை நான் விளையாட்டு கூட சில சமயம் காமெடி பண்ணியிருக்கேன் படம் முடிஞ்சோடனே. ஆனால் உண்மையிலேயே அது வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்கன்ட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஜேடி சக்கரவர்த்தி சார் எனக்கு அட்வைஸ் பண்ணதும் நண்பரான ஒரு இது. அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ இதாக பார்த்துருக்கோம். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்போ வரைக்கும் ஷூட்டிங் போனாலும் அவங்க அம்மாவை கூடயே கூப்பிட்டு போவார். அம்மா மேலே அவ்வளோ அன்பு வச்சுருப்பார். அதனால் நான் என்ன சொன்னேன், ஷூட்டிங் எப்போதும் எங்கள் அம்மாவை நானும் தான் வருவோம். எங்கே ஷூட்டிங் போனாலும் அவங்க அம்மாவோட தான் வந்து தங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன் நான். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா என்னை நிறைய அட்வைஸ் சொன்னார். ஒரு சீனில் அந்த கிளிப்பிங்கே இருக்குது. காலையை லைட்டாக பிடிச்சிருப்பாங்க. நான் கேமராமேனு போய் அந்த காரியை போய் தொடரணும். நம்ம வந்தோடனே தைரியம் வந்துடுச்சு. எல்லாம் கை தட்டோடனே சரி தொட்டு பார்ப்போமே அப்படின்னு தொட்டோம். கயிறுலாம் லைட்டாக சின்ன கயிறு தான் போட்டு பிடிச்சிருந்தாங்க. அந்த கயிறை அறுத்துட்டு ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு. எனக்கு லைட்டாக இப்படி உரசிட்டு போச்சு. கொஞ்சம் தான் குத்தி இருக்கும். பின்னாடி கேமராமேன் வந்திருந்தாங்க. லைட்டாக மிஸ் ஆச்சு. ஒரு ஜஸ்ட் மிஸ். அப்புறம் எல்லாமே அங்கே பார்த்தவங்களாம் கத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேடி சார் கூப்பிட்டு, இந்த மாதிரி ரிஸ்க்காக பண்ணாத, காட்டுத்தரமாக பண்ணாதீங்க, இந்த மாதிரி ரிஸ்க்காக பண்ணாத, சேஃபாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் கொடுத்தாரு. அப்படியே நான் கொஞ்சம் ரொம்ப சுதாரிப்பாக நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவர் வந்து அந்த கைடன்ஸ் கொடுத்தார். ஒரு ஹீரோவாக ஒரு பிரதர் கொடுக்குற மாதிரி இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஸோ அவர் இந்த படத்தில் பணியாற்றினது அவ்வளோ இல்லைன்னா அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பால்பாண்டியும் அவரை வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா என் கம்பெனியில் இருந்த மாதிரி தான். நான் பிரின்ஸ் பிக்சர்ஸ் சொல்லும்போது என்னென்னா, நான் எப்படி பிரின்ஸ் பிக்சர்ஸில் என்னோடய கம்பெனியில் நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் என்னை வச்சுக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. நான் ஷூட்டிங் முடிஞ்சு நான் லேட்டாக தான் போவேன். நான் போகிற வரைக்கும் இருந்துட்டு போகிற ஒரு மேனேஜர் நான் ரொம்ப நாளாக பார்க்கல. என் கம்பெனியில் தான் நான் போனவொடனே எல்லாருமே மேனேஜர்ஸ் போவாங்க. ஆனால் இவங்க பால்பாண்டி வந்து கடைசி தான் போவார். நான் மட்டும் இல்லை, ஹீரோயின் எல்லாரும் போன பிறகு தான் அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு போகிற அந்த விஷயம் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப அவசியம். அதை அவங்க பண்ணாங்க. சாதிக்கும் பால்பாண்டிக்கும் என்னுடைய நன்றிகள். அவங்க இருக்காங்களான்னு தெரில. ரொம்ப நன்றிம்மா, அவங்களுக்கு என்னோட நன்றி. ஸோ இந்த படம் சிறப்பாக இருக்கும். தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா மக்கள் உங்களுக்காக எடுத்த இந்த படம், இது ஜல்லிக்கட்டை பற்றிய படம், என் கிராம மக்களுக்காக எடுத்த படம். கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. எல்லாம் என்னை நேசிக்கிற எல்லாமே கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் இந்த படத்துக்கு வரணும். அதனால் கண்டிப்பாக வாங்க, தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு அப்டேட் கேட்டார், அதுதான் சொல்ல வர நினச்சேன். அடுத்து எப்போ போனேன், அடுத்த வருஷம் நான் வந்து டைரக்ஷன் பண்ணுறேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது என்னன்றது உங்களுக்கு அப்புறம் இப்போ சொல்ல முடியாது. இதோட வெற்றி விழாவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். காரியோட வெற்றி விழாவில் சொல்கிறேன். யார் ஹீரோயின் முதல் கண்டு சொல்கிறேன். எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ ஒரு ஃபோட்டோ செஷன்